ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் 90s கிட்ஸோடைய ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ கடை தேங்காய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அப்படி இல்லைனா பேக்கிங் பவுடர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கோகோனட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிட்டு நீங்கள் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யுடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நெய்க்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவுக்கு உருக்கின பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்பூன் வச்சு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. உள்ளங்கையால் நல்லா அழுத்தி எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுறா மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக போக கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இங்கே பிசையக்கூடிய டோவுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டான பதத்தில் இருக்கணும். ஸோ ரொம்ப அதிகமாக பால் சேர்த்துறாமல் கரெக்டான பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற தேங்காய் பிஸ்கெட்டில் கண்டிப்பாக இந்த டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நானும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த டோலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கார்னரில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றா போல் நீங்கள் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கெட்டை வச்சு பேக் பண்ணுறதுக்காக பட்டர் ஷீட்டை ஃபஸ்ட்டே நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பிஸ்கெட்டை நம்ம மேக் பண்ணதும் இந்த பட்டர் ஷீட்டில் வச்சிடலாம். இதே போல் எல்லா மாவுலையும் ஒரே சைஸில் ஒரே ஷேப்பில் பிஸ்கெட் ரெடி பண்ணி பட்டர் ஷீட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு மைதாவும் அதுக்கேற்றா போல் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்துருந்தோம். ஸோ நம்ம எடுத்த மாவுக்கு ஏற்றா போல் 9 பிஸ்கெட்ஸ் கிட்ட நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பிஸ்கெட்டுடைய சென்டரில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல டெக்ஸ்சர் அழகாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறீங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 to 20 மினிட்ஸ் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவன் இல்லாமல் உங்களுக்கு பேக் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லைனா இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ள ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. இட்லி பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா பிளேட்டில் வச்சு தான் நம்ம பேக் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு ஸ்டாண்டு தேவைப்படாது. எந்த பாத்திரத்தில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்கெட்ஸ் நமக்கு ரெடி ஆயிரும். அடியில் நல்லா இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே பிஸ்கெட்ஸ்லாம் நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா உடனே எடுத்து கட் பண்ணிடாமல் அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஸ்கெட்ஸ் பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கும். இதில் தேங்காயுடைய குவான்டிட்டி அதிகமாக நம்ம சேர்த்துருக்கிறதுனால இதை பேக் பண்ணும் போதே தேங்காயுடைய வாசனை நமக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். இதை கட் பண்ணும் போது மேலே நல்லா கிறிஸ்பியாக சென்டரில் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த பிஸ்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் தேங்காயுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால செல்ஃப் லைஃப் 2 days தான். சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் 90s கிட்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள் இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில். வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.